தொழுகை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அவன் பருவ வயசை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயசை அடைகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கடமையும் கிடையாது மார்க்கத்தில். கடமை ஒரு சுமத்துவதா இருந்தா அதுக்குரிய தகுதி வந்த பிறகுதான் சுமத்துவாங்க. உலகத்துல இந்த மைனர் மேஜர்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அந்த கணக்கை விட இறைவன் என்ன கணக்கு வைக்கிறான்னா பருவ வயசுங்கிறது உடற்கூரை வைத்து செய்யறதுதான் சரியான கணக்கா இருக்கும். தொழுகையா இருந்தாலும் அவனுக்கு 10 வயசு எல்லாம் கடமை கிடையாது, 7 எல்லாம் கடமை கிடையாது, 12 எல்லாம் கடமை கிடையாது. எப்ப கடமை என்று கேட்டா எப்ப பருவ வயசை அடைகிறானோ, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பருவ வயசை அடைந்தவனதான் கடமைங்கிறது பொதுவான ஒரு விதி. எல்லா சட்டங்களுக்கும், தொழுகைக்கு மட்டும் இல்ல, நோம்புக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கு இதுதான் சட்டம், ஜக்காத்தை தவிர. இது எங்க இருக்குன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருஃபியல் கலமு அன் ஸலாத்தின், 3 நபர்களை விட்டும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அது எழுதுகோல்னா நன்மை தீமைகளை பதிவு செய்கிற எழுதுகோல். அது எழுதுறதுக்கெல்லாம் எழுத ஏற்பாடு செஞ்சிருக்காங்கல்ல, அது 3 பேர் விஷயத்துல தூக்கிடுவாங்க, எழுத மாட்டான். அது யார் 3 பேரு என்றால் அனின் நாயிமி ஹத்தா எஸ்தைக்கில, ஒரு தூங்குறவன் முழிக்கிற வரைக்கும் அதில் எழுத மாட்டான். அதே மாதிரி வாணி சபியி ஹத்தா எஹத்தலிம, சிறுவன் பருவ வயசு அடைகிற வரைக்கும் அதுவும் உயர்த்தப்பட்டது. சிறுவனா இருக்கிறான், 10 வயசு 11 வயசு அவன் என்ன வேணாலும் ஆடிட்டு போறான், அதை டான்ஸ் ஆடுறான், குத்தடிக்கிறான், என்னமோ செய்யறான், அதெல்லாம் எழுதாத, எழுதப்படவே செய்யாது. நன்மைகளை விடுறதும் எழுதப்படாது, தீமைகளை செய்வதும் எழுதப்படாது. உயர்த்தப்பட்டோம்னா கடமை இல்லைன்னு அர்த்தம். உயர்த்தப்பட்டு பதிவு செய்யப்படலை என்று சொன்னால் அவனுக்கு இன்னும் கடமையாகவில்லை. 3வது ஆள் யாருன்னா வானில் மஜ்னூனி, பைத்தியக்காரன், எது வரைக்கும் ஹத்தா யாக்கில, பைத்தியம் தெளிகிற வரைக்கும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதியிருக்காங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரு கட்டளை இருக்கிறாங்க. அதுக்கு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னா, முரு அவுலாதுக்கும் பி ஸலாத்தி, உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். அந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் ஏவிட்டு போயிருக்கான், ரசூலுல்லாஹ் ஏவலையா, அவனுக்கு ரசூலுல்லாஹ் ஏவனா கடமையாகி போயிடும். பெற்றோர் ஏவனாங்கன்னா ட்ரைனிங் ஆகும். இது யாருக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முரு, பெற்றோர்களாகிய நீங்கள் ஏவுங்கள், அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏவுங்கள், பி ஸலாத்தி, தொழுகையை கொண்டு தொழுமாறு கட்டளையிடுங்கள். ஒகும் அப்னாவு சபை சினீன், 7 வயது பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஒரு ஆர்டர் போடுங்க. இது மார்க்கத்தில் உள்ள கட்டாய கடமை என்பதற்கு இல்ல. இப்படி செஞ்சாதான் அந்த பருவ வயசு அடையும் போது அவன் தொழுவான் சரியா. தொழுகைனா நிறைய ஓத வேண்டியது, படிக்க வேண்டியது, மனப்பாடம் செய்ய வேண்டியது, அந்த சட்டங்கள் அறிய வேண்டியது எவ்வளவு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம்னா, பழமொழி சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையுமான்னு சொல்லி. அதனால தொழுகைங்கிறது அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்கிற கடமை எப்ப வரும்னு கேட்டா பருவ வயசு அடையும் போது வரும். பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா அது வரைக்கும் காத்துட்டு இருக்காம ஒரு 7 வயசுல இருந்து அறிவுரை சொல்லி, 10 வயசுல கொஞ்சம் மீறினான்னு சொன்னா கொஞ்சம் 2 தட்டு தட்டி அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுங்க. அதான் மார்க்கத்தில் இருக்கு. அதை விட்டா குற்றம் வராது. ஆனா ஏவ தவறுனா இவங்களுக்கு குற்றம், ஏன் ஏவல, ஏன் சொல்லி கொடுக்கல, ஏன் அந்த ட்ரைனிங் கொடுக்கல, அப்படிதான் மார்க்கத்தில் இருக்கிறது நினைக்கிறேன்.